அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாலத்திருவர் திருவருளால் இந்த திருமண பொருத்தம்ங்கிற தலைப்பை பார்த்து கொண்டே வருகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையதும், ஆணுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு எப்படி அமைங்கிறது பார்ப்போம். அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி சோ சே சோ லாங்கிற பேருடைய இது. ஆணுடையது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு து சா சா தாங்கிறது வரும். து சா சா சாங்கிற ஒன்று வட சொல், ஒன்று தமிழ் சொல், அது தா. அப்போ இப்பேற்பட்ட இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி ஆணுக்கு எத்தகைய பொருத்தம் அமைந்து உள்ளது, எப்படி பொருத்தம் அமைகிறதுங்கிற பார்ப்போம். தினப்பொருத்தம் நன்றாக உள்ளது, கணப்பொருத்தமும் உத்தமமாக உள்ளது. அதாவது தேவகணமும் மனுஷகணமாக இருப்பதால் கணப்பொருத்தம் உண்டு. மகேந்திர பொருத்தம் அமையவில்லை. திரி தீர்க்கம் நன்றாக உள்ளது. யோனி பொருத்தம் நன்றாக உள்ளது. பெண்ணுக்கு ஆண் குதிரையும் ஆணுக்கு பசுங்கிறனால பொருத்தம் உண்டு. மிருக பகை இருந்தால் அந்த யோனி பொருத்தம் அமையாது. மிருக ஒற்றுமை இருக்கிறனால யோனி பொருத்தம் உண்டு. ராசி பொருத்தம் உண்டு, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு. வசிய பொருத்தம் அமையலை. வசியங்கிறது மேசராசிக்கு பார்க்கும்போது ரெண்டு ராசி தான் பொருந்தும். ஒன்று சிம்மராசி, இன்னொன்று விருச்சிக ராசி மட்டுமே வசியம் அமையும். மற்ற ராசி எதுவுமே அமையாது 12 ராசியில். அதனால் வசிய பொருத்தம் அமையவில்லை. அதே மாதிரி மாங்கல்ய பொருத்தம் சொல்லக்கூடியது உண்டு. பெண்ணுக்கு பாத ரஜமும் ஆணுக்கு தொடை ரஜங்கிறதுனால கண்டிப்பாக உண்டு. அதனால் அது ரஜ்ஜு பொருத்தம் நன்றாக உள்ளது. நாடி பொருத்தம் பர்ஸ்வை நாடி மத்திய நாடிங்கிறதுனால நாடி பொருத்தம் உண்டு. அது அடுத்து 11வது பொருத்தமாக வேதை பொருத்தம் நன்றாக உள்ளது. ஆக இந்த பொருத்தம் அடிப்படையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்கு ஆனதும், பெண்ணுடைய அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு திருமண பொருத்தம் எப்படி அமைந்துள்ளதுன்னு பார்த்தா மொத்தம் 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் நன்றாக உள்ளது. இது அருமையான பொருத்தம், தீர்க்கமான பொருத்தம் சொல்லலாம், நல்ல மேலான பொருத்தம்னு சொல்லலாம். ஆக இந்த திருமண பொருத்தம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு உண்டு. ஆக இந்த திருமண பொருத்தத்துக்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் தான். இருப்பினும் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்காங்கிறது உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்ளணும். 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் தீர்க்கமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் லக்னம் பொருத்தம் அமைந்திருக்கா பார்க்கணும். 1ஆம் லக்னம், 3ஆம் லக்னம், 5ஆம் லக்னம், 7ஆம் லக்னம், 9ஆம் லக்னம் உத்தமம். 2வது, 4வது, 8, 6, 12 மத்தியமம். இந்த பொருத்தம் அமையாது. இதுவும் நம்ம தெளிவாக பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா லக்னம் அமைந்தால் ராசி அமையாது. சில பேர் ராசி அமைந்தால் லக்னம் அமையாது. சில பேர் ஒரே ராசி ஒரே லக்னமாகவும் இருக்கும். சில பேர் ராசிக்கும் லக்னத்துக்கு 6, 8 மறைஞ்சிருக்கும். இதெல்லாம் அமைகிறது கொஞ்சம் சிக்கல் தான். இருப்பினும் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்ளணும். எல்லாமே ஒன்றாக கரெக்டாக அமைந்துட்டு கூற முடியாது. அதே மாதிரி திருமண முகூர்த்த காலத்தில் திதி சூன்யம் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிங்கிறனால சஷ்டி திதியில் திருமணம் செய்யக்கூடாது. ஆணுக்கு மீனராசிங்கிறனால உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிங்கிறனால அவங்களுக்கு துவிதை திதி, ஏகாதசி திதி, சதுர்தசி திதி, இந்த திதியில் திருமண முகூர்த்தம் நடத்தக்கூடாது. பெரும்பாலும் இந்த சதுர்தசி திதியில் செய்ய மாட்டாங்க. அது அமாவாசை முன்னாடி இல்லை பௌர்ணமி முன்னாடி இருக்கும். அது பெரும்பாலும் அந்த முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய மாட்டாங்க. இந்த திருதிய திதி, ஏகாதசி, சஷ்டி திதியில் செய்யலாம். அது இல்லாமல் பார்த்துக்கிறது மிகவும் உத்தமம். அதே மாதிரி கண்டிப்பாக சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது. சந்திராஷ்டமம் இல்லாத காலம் பார்த்து முகூர்த்தம் நிர்ணயம் செய்து கொள்ளணும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.